மயிலாடுதுறை நகரின் மையப்பகுதியில் அரசு பெரியார் மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவமனைக்கு தினம்தோறும் 3000க்கும் மேற்பட்டோர் புறநோயாளிகளாக வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். உள்நோயாளிகளாக 700க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பொதுமக்கள் மருத்துவமனைக்கு உள்ளே இருசக்கர வாகனங்கள் நிறுத்த அனுமதி இல்லாததால் சாலையின் இருபுறமும் நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இந்நிலையில் பல்வேறு நபர்களின் இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் சுரேஷ் என்பவர் கடந்த வாரம் மருத்துவமனை வாயில் அருகே வாகனத்தை நிறுத்தி சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் வெளியே வந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனத்தை காணவில்லை. இதுகுறித்து மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுபோல் அடிக்கடி அரசு மருத்துவமனை சாலையில் நிறுத்தும் வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வருவதாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.